அனைவருக்கும் வணக்கம். அதாவது நேற்று சமூக வலைதளங்கள்ல என்னோட லெட்டர் பேட் மாதிரி எங்கள் பிஎம்டி மீடியா ஒரு சிம்பிள் போட்டு இந்த ஜெராக்ஸ் குரூப் இருக்குல்ல, இந்த ஜெராக்ஸ் குரூப்னு சொல்லி தமிழ்நாட்டுல ஒரு டீம் உண்டு. ஃபுல்லா ஜெராக்ஸ் ஒரிஜினலே வந்து இருக்காது. ஃபுல்லா ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கங்க ஸ்டிக்கர் ஒட்ட எடுக்க அந்த மாதிரி இருப்பாங்க பத்தியா, வெட்டி ஒட்டுவாங்க. அந்த மாதிரி ஜெராக்ஸ் குரூப்புகள் வந்து கோவையில் வந்து அந்த குற்றவாளிகள் வந்து முக்குளத்தோரு அவர்கள் மீது கருணை காட்ட சொல்லி நான் ஏதோ லெட்டர் பேட்ல எழுதின மணிக்கு இந்த ஜெராக்ஸ் குரூப் எல்லாம் வந்து பேஸ்புக் வலைதளங்கள்ல பதிவு பண்ணிருக்காங்க. அதுவும் முக்குளத்தோர் சொல்லி பதிவு பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு சைபர் கிரைமுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஜெராக்ஸ் குரூப்புகள் வந்து இந்த மாதிரி ஜெராக்ஸ் குரூப்புகள் வந்து இந்த வரலாற்று திருடர்கள் வந்து தாம் பிறந்த மக்களையும் நாம இந்த சாதி தான் அப்படின்னு சொல்லி ஏமாத்து வேலையை இந்த மாதிரி ஜெராக்ஸ் தான். இதை வச்சு தமிழர்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜெராக்ஸ் குரூப்புகளுடைய வேலையே என்ன தெரியுமா? சமூக வலைதளங்கள்ல உண்மையான ஐடியில இருந்து எவனும் எந்த போஸ்டும் போடாம இந்த ஜெராக்ஸ் குரூப் ஃபுல்லா பேக் ஐடி வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட சமூகங்களை வந்து தமிழ் சமூகங்களை இழிவுபடுத்த வேண்டும் ஒரே நோக்கத்துல தான் இந்த மாதிரி ஜெராக்ஸ் குரூப்புகள் வரலாற்று திருடர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த நாய்களை வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னா இவங்க மிகப்பெரிய மோதலை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல பயன்படுத்துறாங்க. அதாவது அந்த கல்லூரி மாணவிய அந்த இடத்துக்கு காதல்ங்கிற போர்வையில அழைச்சிட்டு போனது இந்த ஜெராக்ஸ் குரூப். ஏன்னா இந்த நாடக காதல் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு காதல் புனிதமானது. காதல்ங்கிறது காதலிக்கிறவன் ஒரு பெண் மீது காதல் வயப்பட்டவன் கல்யாண திருமணம் முடிப்பதற்காக அவன் வந்து மிகவும் அன்பா இருப்பான். நான் வந்து ஏற்கனவே சொல்லுவேன், நாடக காதல் வந்து பண்றானுங்க அப்படின்னு சொல்லி இந்த கல்லூரி மாணவிய அந்த இருட்டுக்குள்ள கூட்டு போனது யாருன்னா இந்த ஜெராக்ஸ் குரூப். இந்த ஜெராக்ஸ் குரூப் தான் இதுக்கு காரணம். அந்த பெண் பிள்ளைக்கு இன்னைக்கு இவ்வளவு துயரம் நடந்திருக்குன்னா இந்த ஜெராக்ஸ் குரூப் தான். அப்போ இவனுக்கு என்ன, அந்த குற்றவாளி யாரு தெரியுமா? நான் சொல்லி அந்த சமூகத்தை அசிங்கப்படுத்த விரும்பல, புரியுதா? ஆனா அதே சமூகம் இந்த ஜெராக்ஸ் குரூப் கூட சேர்ந்துகிட்டு எங்க சமூகத்தை திருச்சி உள்பட அனைத்து பகுதிகளையும் பேஸ்புக் வச்சுட்டு ஒவ்வொரு விஷயமா போடுறது. நாங்களும் வந்து ஐடி ஓபன் பண்ணணும் வைங்களேன், 100 ஐடி 200 ஐடி வந்து ஓபன் பண்ணி போட்டோம்னு வைங்களேன். ஏன்னா கெட்டாலும் மேன்மக்கள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எங்களுடைய ஒரிஜினல் ஐடியில தான் நாங்க பதிவு பண்ணுவோம். அது பிற சமூகத்தை இழிவுபடுத்தி பதிவு பண்ணவே மாட்டோம். இந்த ஜெராக்ஸ் குரூப்புகளுக்கு ஒரு முடிவு கட்டணும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த குற்றவாளிகள் அந்த பெண்ண அந்த கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த அந்த குற்றவாளிகளுடைய சமுதாயத்தின் பேரை நான் சொல்ல விரும்பல, புரியுதுல? இப்படி ஒரு எல்லா சாதியிலையும் வந்து கெட்டவன் இருப்பான், எல்லா சமுதாயத்திலும் கெட்டவன் இருப்பான். அதுக்காண்டி அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் நம்ம குறை சொல்லணும் நான் ஒரு நாள் கூட நினைச்சது கிடையாது. நான் குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் குறிப்பிட்ட சமூக விரோதி மட்டும்தான் எல்லா இடத்திலும் நான் பதிவு பண்ணிருக்கேன். இந்த சாதிகாரன் தான் தப்பு பண்ணா அந்த சாதிகாரன் தப்பு பண்ணா நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த ஜெராக்ஸ் குரூப்புகள் இதை வச்சே தமிழர்கள் புரிஞ்சுக்கிடணும், இவங்க எல்லாம் பிராடுத்தனம் பண்றதுதான் இவனுடைய வேலை. இப்படி வரலாறு புறம் திருடுறது, அடுத்த சாதியோட பெயரை சூட்டுறது. இப்ப இதை வச்சே புரிஞ்சுக்கோங்க. இந்த லெட்டர் பேட்ல இந்த மாதிரி பேக்கா நிறைய விஷயங்கள் என் பேர்ல ரெடி பண்றானுங்க. நான் ஏதாவது ஒரு லெட்டர் போட்ட மணிக்கு, நான் ஏதாவது ஒரு கடிதம் போட்ட மணிக்கெல்லாம் இவங்களுடைய கீழ்த்தரமான புத்தியை மட்டும் பாருங்க. அந்த புத்திய பத்தில இந்த ஜெராக்ஸ் குரூப்புகளுக்கு, இந்த மாதிரி ஜெராக்ஸ் குரூப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை. சைபர் கிரைம் வந்து உடனே தமிழ்நாட்டுல தென் மாவட்டம் அமைதி ஆகணும்னா சைபர் கிரைம் வேலை பார்க்கணும், புரியுதா உங்களுக்கு? சைபர் கிரைம் இந்த மாதிரி பேக் ஐடி வச்சு ஒவ்வொரு பிற சமூகங்களை பூரா கேவலப்படுத்துறானுங்க. அது முக்குளத்தோர் சமூகத்தை மிகவும் இழிவான முறையில போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு உடனடியா வந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும். தமிழர்களே, இந்த ஜெராக்ஸ் குரூப்புகளை நம்பாதீங்க. இந்த ஜெராக்ஸ் குரூப்புகள் தற்போது வந்து இந்த ஆட்சியில எப்படியாவது சாதிய கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரே ஒரு நோக்கத்துல எலமூனூர் பிரச்சனை அந்த பாதிக்கப்பட்ட, அதாவது தாக்குதல் நடத்தக்கூடாது, தாக்குதல் ஈடுபட்ட மக்களை நான் உண்மையா கண்டிப்பாக மாட்டுக்கிறது இல்ல, புரியுதா உங்களுக்கு? நான் என் மக்களா இருந்தாலும் கண்டிக்க தான் செய்யறேன். ஆனா பிரச்சனையை வேணும்னே கொண்டு வந்து அந்த இடத்துல போர்டை வைக்க சொன்னது எந்த அரசியல்வாதி? இத்தனை ஆண்டுகள் இல்லாம ஆட்சிக்கு வந்து அப்ப வந்து கடைசி நேரம் வருது, இப்படியே போயிட்ட, கலவரமே இல்லாம அந்த ஆட்சி போயிட்ட, அப்ப கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தானே யாரோ ஒரு தலைவன் சொல்லி தானே வச்சிருக்காங்க. யாரோ தலைவன் தானே பின்னாடி ஆள் அனுப்பி விட்டுருக்கான், உடனே பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி. இதை ஏன் அரசாங்கத்தால் கண்டுபிடிக்க முடியல? அதனால அந்த மாதிரி தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். தமிழர்களுக்குள்ள சாதிய மோதலை தூண்டிவிட்டு வந்து மோதலை ஏற்படுத்த பார்க்காங்க. இதை உடனடியாக கண்டுபிடிக்கணும். இந்த ஜெராக்ஸ் குரூப்பை தமிழர்கள் புறந்தள்ள வேண்டும். முழுக்க ஜெராக்ஸ் குரூப்புகள் முழுவதும் பொய்யாகி போச்சு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு பாத்துக்கோங்க. நான் பெண் பிள்ளைகள் விவகாரத்துல என் சமுதாயத்தை சேர்ந்தவன் தெரியும், அவனை சுட்டு கொல்லணும் தான் வீடியோ போட்டிருக்கேன், புரியுதா? எல்லா இடத்திலுமே பல பிரச்சனை நீங்க எடுத்து பாருங்க. பெண் பிள்ளை பிரச்சனை எல்லாத்திலும் நான் தலையிட்டு அதுக்கு வந்து நான் வந்து நியாயம் கட்டுப்பேன். என் சமயத்தை சேர்ந்தவன் சொல்லி நான் வந்து இது பண்ண மாட்டேன், புரியுதா? ஆனா அந்த ஜெராக்ஸ் குரூப்பை பத்தில எஸ்கே ராஜாவை எப்படியாவது கெட்டப்பராக்கணும், இந்த சமூகத்தை எப்படியாவது கெட்டப்பராக்கணும் அப்படின்ட்டு. அதனால இந்த தமிழர்கள் இந்த ஜெராக்ஸ் குரூப் இருந்து நீங்க எல்லாம் உஷாராறீங்க. இவன் சொல்ற எல்லா வரலாறும் பொய் அப்படின்னு இந்த ஒரு லெட்டர்லயே தெரிஞ்சிருக்கும். என்னோட பெயர்ல லெட்டர் ரெடி பண்ணி எங்க மீடியாவை வந்து பயன்படுத்தி, மீடியா லோகாவை பயன்படுத்தி போட்டிருக்காங்கன்னா அப்ப இவன் சொல்றது எல்லாமே பொய் தானே, ஃப்ராடுங்கிற பேரு தானே. இந்த ஜெராக்ஸ்களை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இந்த மாதிரி ஜெராக்ஸ்களால இந்த முக்குள
மீனவத்தோட சமுதாயத்தை எந்த காலத்திலையும் வீழ்த்தி விட முடியாதுன்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் தமிழக முதல்வருக்கு சொல்றேன், தங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தின ஒரே நோக்கத்துல தான் மறைமுகமா ஒரு குறிப்பிட்ட தலைவன் தான் இதை செயல்பட்டு இருக்கான். தமிழ்நாடு முழுவதும் தூண்டி விட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிங்க, அவனை கண்டுபிடிச்சு கைது பண்ணலாம் அப்படின்னா இவன் தென் மாவட்டத்துல மிகப்பெரிய மோதலை இவங்க ஏற்படுத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். அதனால இந்த போலி ஜெராக்ஸ் இந்த வரலாற்று திருடர்களை கைது செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.